ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ரன் வித் ராஷ்மி சேனல். கொஞ்சம் மூக்கு அடைச்சிருக்கு, தொண்டை போயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கொஞ்சம் ஃப்ளோவாக வந்துட்டு பேசி ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்துட்டு நான் 2026ஓட மூட் போர்டு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப ஏஸ்தெட்டிக்கலாக இருக்காது, ரொம்ப அந்த லாஸ்ட் டைம் நான் பண்ண இந்த விஷன் போர்டு அளவுக்குலாம் இருக்காது. இந்த சேனலில் வீடியோ போட்டு 2 இயர்ஸ் ஆக போகுது. பட் ஸ்டில் நான் வந்து பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு வந்து நம்ம கோல் என்னன்னு தெரிஞ்சால் போதும். அது ஏஸ்தெட்டிக்காக இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நான் இங்கே வந்து நான் காமிச்சிடுறேன். உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் வந்து வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து எடுப்புலேயே ரொம்ப ஹையாக அடிச்சு தூள் கிளப்புறோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 kg வெயிட் லாஸ். இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பட் ஸ்டில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு தான் இயர் எண்டு வரைக்கும் இருக்குது. நம்ம வந்து 2 months 2 kgs கம்மி பண்ணுறது, 5 months 5 kg கம்மி பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இந்த இயர் எண்ட்குள்ளே ஒரு 10 kg வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். அது வந்து என்னோடய ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் போட்டிருக்கேன். இதில் வந்து 5 days, அதாவது 7 days இருக்கா, 5 days வந்து யோகா, 2 days வந்து கார்டியோ அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஒவ்வொன்றையும் நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். அந்த 10 kg வெயிட் லாஸில் இந்த விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து நான் வந்து போட்டிருக்கேன். 5 நாள் யோகா பண்ணணும், 2 நாள் கார்டியோ பண்ணணும், 7:30க்கு முன்னாடி என்னோடய டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆகுது வாக்கிங் போகணும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். நான் அந்த 10 kg வெயிட் லாஸ் கம்மி பண்ணுறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிளான இந்த இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் எழுதியிருக்கேன். நம்பர் 2 வந்து ஹரிதா விஜயகரன் சேனலில் வந்து 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணணும் இந்த இயரில். அதே மாதிரி ரன் வித் ராஷ்மி சேனலில் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணணும் இந்த சேனலில். அட்லீஸ்ட் இதுக்கு மேலே போனாலும் 1000 போனாலும் ஐ எம் குட் தான், ஐ எம் வெரி ஹாப்பி தான். பட் ஸ்டில் ரொம்ப பேராசப்படக்கூடாது இல்லை. ஸோ அதனால 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அண்ட் ஃபிக்ஸட் சேவிங்ஸ், அடுத்து வந்து சேவிங்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃபிக்ஸட் சேவிங்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு சில ஐடியாஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு ஒன்றுனா லாங் டேர்மு, ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். லாங் டேர்ம் அப்படின்னு வரும்போது பிஎஃப் வந்து போடணும். எனக்கு இல்லை, ஹஸ்பண்டுக்கு வந்து பிஎஃப் வந்து போடணும் போஸ்ட் ஆஃபீஸில். அதே மாதிரி வந்து பாப்பாவுக்கு வந்து எஸ்எஸ்ஒய் போடணும். அதுவும் 15 years, இதுவும் 15 years. ஸோ லாங் டேர்ம் சேவிங்ஸ் தான். அதே மாதிரி ஷார்ட் டேர்முக்கு வந்துட்டு எனக்கு ஆர்டி வந்து போடணும், போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நான் போடணும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இது வந்து எங்களுக்கு ஃப்யூச்சருக்கான சேவிங்ஸ். ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை வந்து அவளுக்கு வந்துட்டு ஒரு ஃப்யூச்சரில் ஸ்டடீஸ் வந்து, அதாவது இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி வந்து ஏன் லாங் டேர்ம் போட்டிருக்கேன்னா, அது 5 years போடணும். கம்பல்சரி வந்து 5 years போடணும். சும்மா ஒரு பேங்க்கில் ஒரு ஆர்டி போட்டோ அதை திரும்ப எடுத்தோ போட்டோ அப்படின்னு இல்லாமல் நம்ம ஃபிக்ஸடாக நம்ம கட்டிக்கிட்டே இருப்போம். ஸோ அதுக்கான ஒரு இது 5 வருஷம் கழிச்சு தானே நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அது ஒரு லாங் டேர்ம் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இதே இது ஷார்ட் டேர்ம் அப்படின்னு இருக்கப்போ ஸ்கூல் ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி, கோல்டு, இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸு. ஸ்கூல் ஃபீஸ் பாப்பாவுக்கு வந்து மாதம் ஒரு 5,000 வந்து எடுத்து வச்சிடணும். அதே மெடிக்கல் எமர்ஜென்சி வந்து மந்த்லி 1000 rupees வந்து எடுத்து வச்சிடணும். கோல்டு வந்து மாதம் ஒரு 2000 வந்து கட்டணும். அட்லீஸ்ட் வந்து சின்ன சின்ன தோடு, மோதிரம் அந்த மாதிரி ஏதாவது வாங்குறதுக்காக அது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அது நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து போட்டுறேன். ஸோ லாங் டேர்ம் தனியாக, ஷார்ட் டேர்ம் தனியாக. அடுத்தது வந்து 4வது வந்து ஸ்கின் கேர். நமக்கான ஒரு ரொட்டீன் வந்து, நமக்கான அந்த செல்ஃப் கேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த செல்ஃப் கேர் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் கேராக தான் இருக்கும். அதில் வந்து ஏஎம் அண்ட் பிஎம் ரொட்டீன், பாடி கேர் ரொட்டீன், இதை வந்து கம்பல்சரி நான் ஃபாலோ பண்ணணும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ரொட்டீனை வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து ஹேர் கேருங்கிறப்போ ஆயிலிங், பேக்கிங், அந்த அட்லீஸ்ட் 4 மாதத்துக்கு ஒரு தடவையாவது முடியை கட் பண்ணி நல்லா வந்து ப்ரெசன்டபுளாக வந்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ப்ரெசன்டபுள் அப்படின்ற மாதிரி ஆயிரும். நமக்கான செல்ஃப் கேருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. அது வந்து நான் இப்போ அந்த முன்னாடிலாம் நான் நல்லா செல்ஃப் கேர் பண்ணிப்பேன், நான் நல்லா பார்த்துப்பேன். பட் இந்த ஒரு 3 years பீரியட் இருக்குல்ல, ஐயோ! அது வந்து என்னால் எக்ஸ்பிளைனே பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு வந்துட்டு நான் ரொம்ப டவுன் ஆகிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு லிப்ஸ்டிக்காவது நான் போடுறேன். இல்லைன்னா இந்த அளவுக்கு கூட நான் இருக்க மாட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நைட்டிலேயே சுற்றிட்டு இருந்தேன். அதுவும் இந்த ஃபீடிங் நைட்டிலேயே சுற்றிட்டு இருந்ததுனால என்னால் ஐயோ திரும்ப கூட என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம மேலே செல்ஃப் கேர் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து ஹாபி. இதுதான் செல்ஃப் கேருக்கு முன்னாடி நான் வச்சுருக்கேன். பட் ஸ்டில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 years நான் ஃபுல்லாக ஃபேமிலிக்காண்டி, பாப்பாக்காண்டி வந்து ஃபோக்கஸ் வச்சுட்டேன்ல. நீ எனக்கான ஒரு ஃபோக்கஸ் வைக்கணுங்கிறனால அந்த செல்ஃப் கேர் முன்னாடி வச்சுட்டு, அடுத்த ஹாபி வந்து நான் ஒரு காமெடியாக ஒரு விஷயம் போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா ஆரி ஒர்க்.
ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்ட்டு. ஏன் இந்த ஆசை எனக்கு வந்துச்சுன்னு தெரியல. பட் இங்கே வந்து ஆரி ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப காசு ரொம்ப ஜாஸ்தி கேட்குறாங்க. எல்லா இடத்துலையுமே கேட்குறாங்க. ஒரு முன்னாடி ஒரு 1000, 1500 கேட்டுட்டு இருந்த இடத்துல வந்து இப்போ 3000, 4000 ஸ்டிச்சிங் சார்ஜ் செப்பரேட் அப்படின்னு. எனக்கு இதெல்லாம் போக என்னோட பாப்பாவுக்கு வந்து 3rd பர்த்டேக்கு நான் வந்து என் கையால் பாப்பாவுக்கு வந்து பட்டு பாவாடை சட்டையில ஆரி ஒர்க் பண்ணி அவளுக்கு வந்து தைக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசை இல்லை. பட் ஆரி மட்டும் கற்றுக்கணுன்ட்டு ஆசை. என் கையால் நான் பண்ண ஒரு இதை வந்துட்டு அவளுக்கு வந்து போடணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. ஐ ஹோப் இதை வந்து நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஹாபி நம்ம வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோட ஒப்பீனியன், என்னோட கருத்து. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஹாபி வந்து கற்றுக்குறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு பேஷனாக நம்மளுக்கு வந்து ஒரு நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அது அந்த ஹாபி வந்து இருந்தால் வே பெட்டர். இது வந்து எனக்கு என்னோட ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம். ஒரு பெயிண்டிங்காக இருக்கட்டும், அதுவுமே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிராஃப்ட் ஒர்க் அதையும் நம்ம பிஸ்னஸாக பண்ணலாம். ஸோ இந்த ஹாபிங்கிறது சும்மா ரேண்டமாக வந்துட்டு ஒரு ஒரு இது டிவி பார்க்குறது அப்படி இப்படி இப்படின்னு ஏதாவது யூஸ்லெஸ்ஸாக இல்லாமல் நமக்கான ஒரு பாசிவ் இன்கம் வந்து நம்மளுக்கு தரக்கூடிய ஒரு ஹாபியாக இருந்தால் அது எப்பயாவது நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஹாபி தான் நான் எப்பயுமே நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வட்டம் வந்துட்டு என்னோடய ஹாபி வந்து நான் ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து புக்ஸ் வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கேன். இங்கே வந்து எந்த புக்குமே நான் வந்து மென்ஷன் பண்ணலை. இப்போதைக்கு ரேண்டமாக மந்த்லி ஒரு புக்கு நான் வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு 12 புக்காவது படித்து நான் ரிவ்யூ போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போயே நான் 2 புக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சீக்கிரமே இந்த காலம் வந்து நான் ஃபில் பண்ணி நான் உங்களுக்கு அது செப்பரேட்டாக ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அதுவும் த இட்டாலியன் வைஃப் இந்த 2 புக் வந்து பேரலாக வந்து படிச்சுட்ருக்கேன். பட் ஹோப்பிங் சீக்கிரமே வந்துட்டு அந்த 12 புக்கு அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அடுத்தது வந்து மைண்ட் ஹெல்த் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ மைண்ட் ஹெல்த்தில் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, மெடிடேஷன், செல்ஃப் கேர், நைட் வாக்ஸ், டெம்பிள் விசிட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெண்டிங் டைம் வித் ஃபேவரட் பர்சன்ஸ், விசிட்டிங் யுவர் ஃபேவரட் பிளேஸ், ஈட்டிங் அட் யுவர் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட். ஸோ இதுதான். ஸோ மைண்ட் ஹெல்த்துங்கிறது நான் முன்னாடி நிறையா லிஸ்ட் டவுன் பண்ணேன்ல, அதில் எல்லாமே பாதி இது வந்து இதுக்குள்ளே இருக்கும். நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண ஒரு எனக்கு மெடிடேஷன் பண்ண எனக்கு மைண்ட் ரொம்ப காமாகிற மாதிரி இருக்கும். நான் வந்து யோகா பர்சன். நான் கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 10 இயர்ஸ் நான் யோகாவில் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு எப்பப்போலாம் நான் வந்து கார்டியோ பண்ணுறத விட எனக்கு யோகா பண்ணால் எனக்கு அப்படியே மைண்ட் அண்ட் பாடி பயங்கரமாக ஹீல் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் 5 டைம்ஸ் யோகா, 2 டைம்ஸ் கார்டியோ அப்படின்ட்டுருக்கேன். கார்டியோ எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அட் த சேம் டைம் யோகா தர அந்த மென்டல் பீஸ் வந்து எனக்கு வேறு எதுவுமே தராது. ஸோ அதனால மெடிடேஷன் வந்து சொல்லியிருக்கேன். செல்ஃப் கேர் ஆப்வியஸாக அந்த ஸ்கின் கேராக இருக்கட்டும், இல்லை ஒரு 5 மினிட்ஸ் வாக் போகிறதா இருக்கட்டும், நம்மளை நம்ம கேர் பண்ணிக்கிற நிறையா விஷயங்கள் வந்து செல்ஃப் கேரில் வரும். ஸோ அது நைட் வாக்ஸ். முன்னாடிலாம் நான் நைட் வாக்ஸ் நிறையா பண்ணுவேன். நானும் ஹஸ்பண்டும் நானும் பாப்பா 3 பேர் எல்லாருமே சேர்ந்து சும்மாவது நடந்துட்டு வருவோம். பட் இந்த டைம் இந்த 2025 வந்து அது நடக்கவே இல்லை. அந்த நைட் டைம் வெளியே போகிறதே இல்லை. ஸோ எங்கே போனாலும் டக்குன்னு வீட்டுக்கு திரும்பி வர மாதிரி தான் இருக்குது. அந்த நைட் டைம் மொட்டை மாடியில் நடக்கணும் எனக்கு டெய்லி. எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. ஸோ அது எனக்கு வந்து மென்டல் பீஸ் வந்து எனக்கு நல்லாவே எனக்கு மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது அடுத்து டெம்பிள் விசிட்ஸ். நான் வாரம் கோயிலுக்கு போகிற ஆள் தான். ஸோ அது வந்து கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்பெண்டிங் டைம் வித் ஃபேவரட் பர்சன், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், எதுனாலும் இருக்கலாம். பட் நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கூட அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து நம்மளோட டைம் அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது வந்து விசிட்டிங் அ ஃபேவரட் பிளேஸ். எனக்கு ஒரு 2-3 ஃபேவரட் பிளேஸ் இருக்குது. அதுக்கு போய் கிட்டத்தட்ட இயர்ஸ் கணக்கில் ஆகுது. ஐ ஷுட் டெஃபினெட்லி கோ டு தட் பிளேஸ்ன்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். எனக்கு அங்கே போனாலே நான் வந்து காம் டவுன் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட். ஸோ அதனால அந்த இது எழுதியிருக்கேன். அடுத்து ஈட்டிங் அட் யுவர் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் ஆப்வியஸ்லி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயமா நினைக்கலாம். பட் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் அதெல்லாம் எழுதியிருக்கேன். அடுத்து 9th பாயிண்ட் வந்து பில்ட் அ மார்னிங் அண்ட் நைட் ரொட்டீன். ஸோ சொன்ன மாதிரி மார்னிங் எனக்கான ரொட்டீன் வந்து நான் செட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் 2025 வந்து சத்தியமாக என்னோடய மார்னிங்கே கிடையாது. எந்திரிக்கிறதே வந்து ஆஃப்டர்நூன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கான ஒரு மார்னிங் ரொட்டீன் நான் வந்து பில்ட் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எக்ஸசைஸாக இருக்கட்டும், ஸ்கின் கேராக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு ஹெல்தி ஃபுட் சமைச்சு சாப்பிட்றதா இருக்கட்டும், அந்த டைமிங் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கான அந்த மார்னிங் அண்ட் நைட் ரொட்டீன் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அடுத்து பில்டிங் அண்ட் ஆர்கனைசிங் ரொட்டீன். நான் வந்து ரொம்ப கிளம்ஸி கிடையாது. ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிற ஒரு பர்சன் தான். பட் ரீசன்ட் டைம்ஸில் என்னால் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து டோட்டலாக வந்து மறந்துட்டேன். எந்த அளவுக்குனா, எனக்கு வீடு கிளம்ஸியாக இருந்தால் என் மைண்ட் கிளம்ஸியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து எனக்கு மைண்ட் செட் வந்து வந்துருச்சு. வீடு க்ளீனாக இருந்தால் நான் ஹாப்பியாக இருக்கேன். அது என்னன்னே எனக்கு தெரியாது. எனக்கு அப்படி மாரி அந்த மாரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ எனக்கான ஒரு ஆர்கனைசிங், ஒரு கிளீனிங் ரொட்டீன் வந்து நான் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணணும். ஸோ இந்த மாரி கன்டின்யூ ஆகுறது வந்து மென்டலி எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுறதுனால, எனக்கான அந்த ஒரு ஆர்கனைசிங் சார்ட், ஓகே மண்டேயா இந்த இடம் க்ளீன் பண்ணணும், டியூஸ்டே இந்த இடம், அந்த மாரி எனக்கான இந்தந்த ஒர்க் இந்தந்த நாளில் ஸ்ப்ளிட் பண்ணி, அது குக்கிங்காக இருக்கட்டும், கிளீனிங்காக இருக்கட்டும், எதா இருந்தாலுமே ஒரு ஆர்கனைஸ்டாக எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு சார்ட் மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ பார்ப்போம் அதை பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து டிசைட் வாட்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்க் எக்ஸ்க்ளமேட்டரின்னு போட்டிருக்கேன். அதாவது கெரியர். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பாப்பாவுக்கு 2 வயசு ஆகுது. இன்னும் 1 இயரில் ஸ்கூல் சேர்க்க போகிறோம். ஸ்கூல் சேர்த்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நான் அப்போ யோசிக்கிறதுக்கு பதிலாக இப்போயே நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி எனக்கான இன்ட்ரெஸ்ட்டை நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி அதில் ஸ்டிக் ஆனேன்னா இட் இஸ் த பெஸ்ட்டில். ஸோ அதனால் நான் அதை எழுதியிருக்கேன். அடுத்து வந்து லேர்ன் டு சே நோ. நோ சொல்ல பழகு அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். டெஃபினட்டாக நான் பேச மூக்கு வேறு அடைச்சிட்ருக்கு. மூக்கில் தான் பேசுகிற மாதிரி இருக்குது. லேர்ன் டு சே நோ வந்து எல்லாரும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் ஆல்ரெடி வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து எனக்கு நிறையா சப்புன்னு நிறையா வந்து கிடைக்கிது. பட் ஸ்டில் வந்து ஐ எம் லேர்னிங் டு சே நோ. ஐ வில் சே நோ அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஓகே, அதை வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நான் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது வந்து ஸ்டாப் பீப்புள் ப்ளீஸிங். ஐ எம் அ கிரேட் பீப்புள் ப்ளீஸர். அது வந்து என்னை பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. பட் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும். யாராவது ஏதாவது வந்துட்டு ஒன்று சொல்லிட்டா அவங்க வந்துட்டு ஐயோ அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க, இவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க. நான் என்ன நானே ஹர்ட் பண்ணிக்கிற ஒரு பர்சன். ஸோ ஐ எம் அ கிரேட் பீப்புள் ப்ளீஸர். ஸோ அதை வந்து நான் ஸ்டாப் பண்ணணும். அதை வந்து இந்த 2025ஓட எண்டு காலம் முடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இனிமேல் எவன் என்ன நினச்சா என்னடா அப்படின்னு, எவன் கேட்டு போனால் என்ன அப்படின்னு, என் லைஃப் நான் பார்த்துட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்து நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த ஒரு பாயிண்ட் வந்து எழுதியிருக்கேன். அடுத்து வந்து ஸ்பெண்ட் வித்தின் லிமிட்ஸ். எனக்கு வந்து நான் அவ்வளோவா ஸ்பெண்ட் பண்ணுற பர்சன் இல்லை. பட் ஒன்ஸ் வந்து எனக்கு மைண்ட் அளவில் நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிட்டேன், என்னால் என்னை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னா, தூக்கு வா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நான் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவேன். அப்போதைக்கு அது ஹாப்பினஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் அது கப்போர்டில் தான் கிடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து என்னோடய ஸ்பெண்டிங் லிமிட் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டெம்ப்ரவரி ஹாப்பினஸாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் இந்த டைம் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து அது ஒரு பாயிண்ட்டாக நான் எழுதியிருக்கேன். பிகாஸ் ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்கும், அப்போதைக்கு வாங்கிடுவோம். பட் அது ஃப்யூச்சரில் யூஸே ஆகாது, எதுக்கு வாங்குகிறோன்னே தெரியாது. ஸோ இதை வந்து குறைக்கிறதுக்காண்டி நான் ஒரு புக்கே நான் வந்து வாங்கியிருக்கேன். அந்த புக்கு நான் இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஹேபிட்டை விடணும், கண்டிப்பாக நான் விடணும். பார்க்கலாம். அட்லீஸ்ட் கொஞ்சம் கம்மி பண்ண, அதாவது எனக்கு வந்து கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சருக்கு. ஸோ அடுத்தது வந்து ஸ்லீப் இயர்லி அண்ட் வேக் இயர்லி. எல்லா மூட்புள்ளியும் நான் அதை எழுதுவேன். நடக்கவே நடக்காது. வேக் இயர்லி கூட நடந்துடும். ஆனால் இந்த ஸ்லீப் இயர்லி நடக்காது. நைட்டு 2:30 வரைக்கும் போகுது. பட் திஸ் டைம் வந்து வெயிட் லாஸ்லாம் பண்ணுறதுனால வேறு வழியே இல்லை. 7 மணிக்கு சோறு சாப்பிட்டா 8:30க்கெலாம் படுத்துடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வருஷம் என்னோடய மூட் போர்ட் லிஸ்ட்டு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ப்ரியாரிட்டி அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதையும் நான் நோட் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் எழுதுனா மட்டும் நம்ம போதாது, நம்மளுக்கு வந்து தெரியணும் எதை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும், எது வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி இருக்கும், எது வந்து ஒரு லாங் டேர்ம் நம்மளுக்கான ஒரு மென்டல் பீஸோ இல்லை ஹெல்த் ரிலேட்டடாக நம்மளுக்கு எது வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். நான் 20 விஷயம், நான் கிட்டத்தட்ட 15 விஷயம் நான் எழுதியிருக்கேன். இந்த 15ஐயும் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் இதில் வந்து எனக்கு ஒரு ப்ரியாரிட்டிஸ் வந்து இருக்கும்ல, ஸோ அதையும் நான் நோட் டவுன் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் நோட் டவுன் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது வந்து வெயிட் லாஸு, ஆப்வியஸாக மைண்ட் ஹெல்த்து, அதுக்கப்புறம் சேவிங்ஸு. இந்த மைண்ட் ஹெல்த்லேயே உங்களுக்கு வந்து ஸ்கின் கேர் வந்துடும், ஹேர் கேர் வந்துடும், மெடிடேஷன், யோகா இதெல்லாம் வந்துடும். ஸோ ஆப்வியஸாக வந்து டபுள் டமாக்கா மாதிரி தான். ஸோ இது ரெண்டும் வந்து மெயினாக சேவிங்ஸ் ஆப்வியஸாக பண்ணி தான் ஆகணும். இட் இஸ் அ மேண்டேட்ரி திங். ஸோ இது வந்து எனக்கு ப்ரியாரிட்டிஸு.
அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியலனாலும் ஒரு பிரேக் எடுத்து திரும்ப அகெயின், ஒரு பிரேக் எடுத்து திரும்ப அகெயின்னாவது நம்மளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு பிரேக் எடுத்தாலும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாமல் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒரு ஃப்ளோவாக வந்து போகக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, அந்த ஆர்கனைசிங் பண்ணுறது, அதே மாதிரி இந்த பீப்புள் ப்ளீஸிங் முடிஞ்ச அளவுக்கு பண்ணாமல் இருக்கிறது, சீக்கிரம் எந்திரிச்சு சீக்கிரம் தூங்குறது, அதே மாதிரி ஹாபி அது வந்து நம்மளால் ரெகுலராக நான் ஆரி வந்து டெய்லி உட்காந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு சாட்டர்டே சண்டே நான் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறது, புக்ஸ் வந்து ரீட் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து ஸ்டாப் பண்ணாலும் எனக்கு அஃபெக்ட் ஆகாது. திரும்ப ஐ கேன் ஸ்டார்ட் இட் அகெயின். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்ல, அது மாதிரி ஸ்டார்ட்ஸ் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் குட்டி குட்டியாக ஆரம்பிக்கிறது, ஆர்கனைசிங்காக இருக்கட்டும், சீக்கிரம் எந்திரிச்சு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சீக்கிரம் எந்திரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வாரம் வாரம் ஆரி பழகுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள். ரீடிங் புக்குனா ஒரே நாளில் ஒரு புக்கை படித்து முடிக்காமல் ஒரு 5 பேஜஸ், டெய்லி ஒரு 20 பேஜஸ் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு இருக்கும்ல, அதுதான் நான் ஸ்டார்ட் ஸ்மால் அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். அதில் வந்து யூடியூபு, ஹெல்த்து, ஜேர்னலிங். ஆப்வியஸாக எனக்கு ஜேர்னலிங் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நான் நிறையா பண்ணுறேன், எழுதுகிறேன். அது வந்து எனக்கு மைண்ட் அளவில் வந்து எனக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ அதனால வந்து நான் ஜேர்னலிங் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹெல்த் ஆப்வியஸாக வந்து இதெல்லாம் இந்த ப்ரியாரிட்டிஸ், இந்த வெயிட் லாஸ், மைண்ட் ஹெல்த், இதெல்லாம் வந்து நான் பண்ணாலே என்னோடய ஹெல்த்தும் ஆட்டோமேட்டிக்காக நல்லா தான் இருக்கும். டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு தூங்கினாலே. அண்ட் யூடியூப்லேயே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் 3ஐயும் நான் செக்ரிகேட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய மூட் போர்ட். ஐ ஹோப் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களோட மூட் போர்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ரொம்ப ஏஸ்தெட்டிக் கிடையாது, நார்மல் ஒரு ஸ்கூல் படிக்கிறப்பல எழுதுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் என்னோடய மூட் போர்டு வந்துட்டு இருக்குது. பட் ஸ்டில் மூட் போர்ட் இஸ் மூட் போர்ட். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நடக்கும். எனக்கு அந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ஸுங்கிறது எனக்கு அப்படி தான் வந்து நடந்தது. ஸோ ஐ ஹோப் இந்த 2026 இயர் வந்து நமக்கான இயராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா, டேக் கேர், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, பை, லவ் யூ ஆல். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.